ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தாவே தெரியும் நான் எங்க இருக்கேன்னு. கன்னியாகுமரியில தாங்க இருக்கேன். நம்ம விவேகானந்தர் பார்க்கும் வள்ளுவர் சிலைக்கும் இடையில கிளாஸ் பிரிட்ஜ் புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க. ஸோ அதை பார்க்க தான் வந்திருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம கன்னியாகுமரி திரிவேணியை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திரிவேணி ஜங்ஷன்ல இருந்து நம்ம இப்போ போட்டிங் இருக்கிற இடத்த நோக்கி போயிட்டு இருக்கோங்க. போட்டிங்க்கு டிக்கெட் எடுப்போம்ல, பூம்புகார் ஷிப்பிங் கார்பரேஷன்ங்கிற பேர்ல தான் வந்து இங்க போட்டிங் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கதான் நம்ம போய் டிக்கெட்ஸ் எல்லாமே வாங்கணுங்க. வாங்க 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 போல. இங்க இருந்து சி வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு. மக்களே, நம்ம கன்னியாகுமரி பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம், அதாவது போட்டிங் போறதுக்கான டிக்கெட் கவுண்டர் வாங்குற இடத்துக்கு முன்னாடி நிக்கிறோங்க. பட் ஆனா அன்பார்ச்சுனேட்லி ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க. கடல்ல காத்து அதிகமா இருக்கிறதுனால இன்னைக்கு சர்வீஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 3:30 மணிக்கு 4 மணி வரைக்கும் ஆக்சுவலா அலோவ் பண்ணுவாங்கன்னு போட்டிருக்காங்க. கண்ணாடி பாலத்துல காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை நார்மல் டிக்கெட் 75 ரூபா, ஸ்பெஷல் டிக்கெட் 300 ரூபா. பட் ஆனா அறிவிப்புன்னு போட்டு கடல் காற்று அலை நீரோட்டம் அதிகமாக இருப்பதால் கப்பல் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதுன்னு போட்டுட்டாங்க. நிறைய மக்கள் வந்து ஆர்வத்தோட வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி காற்று அதிகமா இருக்கிறதுனால, விண்ட் ஸ்பீட் அதிகமா இருக்கிறதுனால க்ளோஸ் பண்ணிட்டாங்களா. 1 hour ஏர்லியாவே க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்களா, நம்மள மாதிரியே. ஸோ இன்னைக்கு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நம்ம திரிவேணி சங்கமம் முக்கடல் சங்கமிக்கிற இடத்துக்கு முன்னாடி இருந்து நம்ம பார்த்து ரசிச்சுட்டு போக வேண்டியதுதான். கண்ணாடி பாலத்து மேல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு இல்லை. ஸோ ஆல்ரெடி டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போனவங்களுக்கான ஷிப்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. பட் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் இந்த சைடு இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. பியூட்டிஃபுல்லா இருக்குங்க, செம்ம சூப்பரா பண்ணியிருக்காங்க. நம்ம வள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் பாறைக்கும் இடையில நல்லா ஆர்ச் பிரிட்ஜ் மாதிரி போட்டு கண்ணாடி பாலம் ஓபன் பண்ணியிருக்காங்க. நம்ம சீஃப் மினிஸ்டர் தான் ஓபன் பண்ணாரு. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. அவ்வளவு ஒண்ணு காத்து அதிகமா இருக்கிற மாதிரி கூட தெரியலைங்க. பட் ஏன் க்ளோஸ் பண்ணாங்கன்னு தெரியல. we are unlucky today தான் சொல்லணும், வேற என்ன சொல்றது. ஸோ கீழே பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் பீச் இருக்கும், படகுத்துறை இருக்கும். இந்த ஜெட்டில இருந்துதான் வந்து ஷிப் போட்ஸ் போகுங்க. சூப்பரா இருக்குல்ல பாக்குறதுக்கு. நைட் டைம் லைட்ஸ் எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் 6 o'clock மேல லைட்டிங்ஸ் எல்லாம் போடுறாங்களான்னு. எவ்வளவு மக்கள் ஆல்ரெடி உள்ள போயிட்டு இருக்காங்க பாருங்க. கிளாஸ் பிரிட்ஜ் மேலையும் வந்து நிறைய மக்கள் நின்றுட்டு இருக்காங்க. நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. எவ்வளவு மக்கள் நின்று பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. பிரிட்ஜுக்கு தான் இன்னைக்கு போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல. அட்லீஸ்ட் தூரத்துல இருந்து நம்ம பார்த்து ரசிக்கலாங்க. நம்ம போட்டிங் ஜெட்டில இருந்து, ஜெட்டிக்கு பின்னாடியே பாத்தீங்கன்னா இங்க கன்னியாகுமரி மீனவர்களுக்கான ஹார்பர் இருக்கு, ஃபிஷிங் ஹார்பர். ஃபிஷிங் நெட்ஸ், போட்ஸ் எல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க பாருங்க. நம்ம கயல் படம் எல்லாம் இங்கதான் எடுத்தாங்க. கயல் படத்தை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸுங்க.
எவ்வளவு கலர் கலரா ஃபைபர் போட்ஸ் நிறுத்தி வச்சிருக்காங்க பாருங்களா. போட்ல லைட்ஸ் எல்லாம் கூட பிக்ஸ் பண்ணிருக்காங்க. செம்ம சூப்பர் பண்றாங்கப்பா. இதுல ஜிபிஎஸ் கருவி எல்லாம் கூட பொருத்த போறாங்கன்னு நினைக்கிறேன். சோ தட் கடல்ல அவங்களுக்கு ப்ராப்பரா இதெல்லாம் தெரியணும்ல. இந்த கேப்ல உள்ள போட்டு போக முடியாது போல இருக்கு. பீச்சுக்குள்ளேயே வந்தாச்சுங்க. மக்கள் போட்டிங் போக முடியலன்னு எல்லாரும் கடலுக்குள்ள இறங்கிட்டாங்க. இங்கிருந்து பாக்குற வியூ வேற லெவல்ல இருக்கு. நிறைய ஐயப்பமலை சீசன்ங்கிறதுனால சுவாமிகள் நிறைய இருக்காங்க. மீனவர்கள் கிட்ட கேட்டுட்டு இந்த போட்லயே ஒரு ரவுண்டு போறாங்க போல. எல்லா போட்டுக்குள்ள ஏறி நின்றுட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஆளா அதிகமா இருக்கிற மாதிரி தாங்க தெரியுது. போட்ஸே செட்டியில நிறுத்த முடியாம கொஞ்சம் அல்லாடிட்டு இருக்கு பாருங்க. நம்ம வடக்கு மக்கள் கடலுக்குள்ள இறங்கிட்டாங்க. கடற்கரையில பாருங்களா, பியூட்டிஃபுல்லான ஒரு சர்ச்சு. மக்களே, நம்ம லக்கு கடைசி போட் ஒண்ணு நமக்கு கிடைச்சிருச்சுங்க. சோ ஒரு சின்ன குரூப்புக்கு மட்டும் அலோவ் பண்ணிருக்காங்க. அதனால உள்ள வந்தாச்சு. வாங்க. பட் ஆனா பிரிட்ஜ் மேல போறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா காத்து அதிகமா தான் இருக்கு. பட் நாம செகண்ட் டைம் விவேகானந்தர் பாறைக்கு போறோங்க. அதுவும் கிளாஸ் பிரிட்ஜ் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் செம்ம எக்ஸைட்டட். வி பிகம் லக்கி. மக்களே, போட் ஜெட்டிக்கு வந்தாச்சுங்க. நின்னுட்டு இருக்கு பாருங்க, தாமிரபரணின்னு ஒரு ஷிப் போட்டு, திருவள்ளுவர்னு ஒரு போட்டு. எந்த ஃபெரியில நாம போவோம் தெரியல. இந்த ஃபெரியில தாங்க நாம போறோம். கிளம்ப போகுது கடைசி ஃபெரி. விவேகானந்தாங்க நாம போற ஃபெரி நேம். ஃபெரி ஆஃப் த டேங்க. லைஃப் ஜாக்கெட்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. லைஃப் ஜாக்கெட்ஸ் போட்டு நம்ம உட்கார வேண்டியதுதான். You are responsible for the safe custody of the belongings. மக்களே, நம்ம லைஃப் ஜாக்கெட்ஸ் சேஃப்டி எல்லாம் சூப்பரா இருக்குங்க. சர்வீஸ்ல அலைகள் நிறைய தாங்க இருக்கு இன்னைக்கு. போட் அப்படியே சிக்ஸா போயிட்டு இருக்கு. இங்க பாருங்க அலைகள் எவ்வளவு ஃபோர்ஸா இருக்குன்னு. நல்ல வேலை ஆல்தவே வந்ததுக்கு நமக்கு கடைசி ஃபெரி சர்வீஸ் கிடைச்சிருச்சுங்க. தேங்க் காட். எப்படியாவது கிளாஸ் பிரிட்ஜ நடக்க முடியாட்டி கூட பக்கத்துல இருந்து உங்களுக்கு கவர் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த கடவுள் கை கொடுத்துட்டாரு. நம்ம எப்ப கணேஷா சப்ஸ்கிரைபர்ஸோட வாழ்த்துக்கள் தான். ஓ மை காட், வேவ்ஸ் பயங்கரமா இருக்குங்க. மக்கா மக்கா. ஓ, இதனாலதான் வேகமா க்ளோஸ் பண்ணிடுறாங்க மக்களே.
நாம ஜான்வரி மாசம் தாங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். மார்கழி மாசத்திலேயே வந்து இவ்வளவு வேவ்ஸ் இருக்குங்கிறது ஆச்சரியமா தாங்க இருக்கு. ஈவினிங் வந்து நம்ம இதுவும் இருக்கும், லைட் ஷோவும் இருக்கும், அதுவும் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு ஃபெரி கிளம்பிடுச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய வேவ்ஸா போகுது பாருங்க. ஓ மை காட். எப்படி சிக்ஸாக்கா போகுதுன்னு மட்டும் பாருங்க. அட்வென்ச்சர் மாதிரி தாங்க இருக்கு. ஓ மை காட். எவ்வளவு பெரிய வேவ்ஸ் பாருங்க. எப்பா, இந்த காத்துக்கே இவ்வளவு வேவ்ஸ் இருந்துச்சுன்னா சுனாமி வந்தப்ப எப்படி இருந்திருக்கும்னு நினைச்சு பார்க்கவே முடியலைங்க. இயற்கையை விட சக்தி வாய்ந்தது வேற எதுவுமே இல்லைங்க. வந்தாச்சு மக்களே. லேசர் ஷோக்கே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பிரிட்ஜ்லயும் ஃபுல்லா லேசர் ஒர்க்குக்கு லைட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்களா. ஈவினிங் பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. உங்களுக்கு ஃபுல்லா கவர் பண்ணி செம்மையா காட்ட போறோம். திரிவேணி சங்கமம், பகவதி அம்மன் கோவில் எல்லாம் இருக்கு பாருங்க. மக்களே, அவர் கிளாஸ் பிரிட்ஜ், கண்ணாடி பாலம் கிராஸ் பண்ண அலோவ் பண்ணல, பட் கொஞ்ச தூரம் போய் நின்னு பாக்குறதுக்கு அலோவ் பண்றாங்க. அந்த அளவுக்கு விட்டாங்கன்னாவே போதும். விவேகானந்தர் பிரிட்ஜ் வந்தாச்சுங்க. நம்ம ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட்ல தான் வந்தோம், 300. நீங்க ஏர்லி மார்னிங் 8 மணிக்கெல்லாம் வந்துட்டீங்கன்னா 75 டிக்கெட்லயே போலாம். கூட்டத்தை பொறுத்து, இந்த மாதிரி கண்டின்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ் பொறுத்து தான். செட்டி வந்தாச்சு மக்களே. இறங்கறதுக்கு ரெடி ஆகலாம். திரும்பி வர கூட்டம் பாருங்க. வெல்கம் டு விவேகானந்தர் ராக் அண்ட் வள்ளுவர் ஸ்டாச்சு மக்களே. பிராண்ட் நியூ கண்ணாடி பாலம் ஃபார் யூ. மக்களே, அலை அதிகமா இருக்கிறதுனால ஆடிக்கிட்டே இருக்குங்க. அதனால நிறைய மக்கள் நின்று நம்மள கீழே இறக்கி விட போறாங்க. ஆக்ரோஷமாக இருக்குது இன்னைக்கு குமரிக்கடல். லைஃப் ஜாக்கெட்ஸ் எல்லாம் அந்த பேஸ்கெட்ல போட்டுறணும். வாங்க போலாம். அப்பாடி இறங்கியாச்சுங்க. நம்ம கப்பல் எப்படி ஆடுதுன்னு மட்டும் பாருங்க மக்களே. விவேகானந்தா போட்ல நம்ம விவேகானந்தா ராக் வந்தாச்சு மக்களே. ரிட்டர்ன் போற கூட்டம் பாருங்க எவ்வளவு இருக்குன்னு. இங்க நம்ம மெமோரியலுக்குள்ள போறதுக்கு 30 rupees ஸ்பெஷல் என்ட்ரிங்க. அதுவும் வாங்கிட்டு நம்ம வந்தாச்சு. வாங்க உள்ள போலாம். மக்களே, ஒரு வழியா வெயிட் பண்ணி ஸ்பெஷல் என்ட்ரி ஸ்பெஷல் போட்ல நாம வந்தாச்சுங்க. இவ்வளவு கொந்தளிக்கும் கடல்களுக்கு நடுவுல நாம எப்படியோ வந்தாச்சு. வரணும்னு முடிவு பண்ணிட்டா யூனிவர்ஸ் எப்படியாவது நம்மளை கூட்டிட்டு வந்துருதுங்க. வேற லெவலு. சரி வாங்க, நம்ம போய் பிரிட்ஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேல நடக்க முடியாட்டியும் பக்கத்துல போய் பார்க்கலாம். மக்களே, இங்க
பாருங்க, விவேகானந்தா மெமோரியல் இருந்து நம்ம திருவள்ளுவர் ஸ்டாச்சு போறதுக்கு கட்டின கிளாஸ் பிரிட்ஜுங்க. வேற லெவல்ல இருக்கு பாருங்க மக்களே. செம்ம சூப்பரா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. லேசர் ஷோக்காக ஃபுல்லா லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் குட்டி குட்டி பேட்சப் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, மக்களே ஆல் த வே டூரிஸ்ட் வந்திருக்காங்க. எல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க உள்ள விட சொல்லி. வர்றவங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும் பிரிட்ஜ் அந்த சைடு போய் பார்த்துட்டு வர்றதுக்கு. பட் ஆனா விட மாட்டேங்கிறாங்க. ஃபுல்லா கார்ட்போர்டு வேற போட்டு மூடி வச்சிருக்காங்க. ஆல்வே இந்தியால இருந்து பல இடங்கள்ல இருந்து வந்து டூரிஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு ரிக்வெஸ்ட் பண்ணாலும் விட மாட்டேங்கிறாங்க. இது என்ன வம்பா இருக்கு, டூரிஸ்டுக்காக ஓபன் பண்ணிட்டு இப்படி டைமிங்ஸ் போட்டு விட மாட்டீங்கன்னு சொன்னா என்னங்க பண்றது? அங்கேயே வந்து ஒரு கண்டிஜென்ட் சிச்சுவேஷன்ல நம்ம போட் ஏறி வந்தா, இங்க வந்து மறுபடியும் டைமிங்ஸ் இல்லைன்னு சொல்லி நம்மள பிரிட்ஜ் மேல போக விட மாட்டேங்கிறாங்க. என்ன கொடுமை சரவணன். கரெக்டா டைம் 5 o'clock ஆகுதுங்க. இன்னும் வந்து நாங்க ரிக்வெஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்கோம். எல்லாம் மறுபடியும் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டே தாங்க இருக்கோம், விடவே மாட்டேங்கிறாங்க. மக்களே எவ்வளவு பஞ்சாயத்து பண்ணியும் பாலத்து மேல விட மாட்டேங்கிறாங்க, அநியாயம் பண்றாங்க. சோ க்ளோஸ் அப்ல பார்த்தாச்சு. நம்ம கிளாஸ் மேல நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணுதான் மிஸ் பண்ணிட்டோம். சரி விடுங்க பாப்போம். சோ நம்ம அழகான விவேகானந்தர் பாறை நைட்டு லேசர் ஷோவும் பார்க்க போறோம். சோ கண்டினியூஸா பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். செம்ம பியூட்டிஃபுல்லான வியூங்க, வேற லெவல்ல இருக்கு பாருங்க. ஓ, லேசர் லைட்டுக்கு இங்க லைட்டிங் செட்டப்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஓ, பிரிட்ஜ் ஃபுல்லாவே வந்து லைட்டிங்ஸ் ஒர்க் பண்ணி வச்சிருக்காங்க. ஓ, இவ்வளவு ஒர்க் இருக்குங்க பிரிட்ஜ கலர்ஃபுல்லா காமிக்கிறதுக்கு. வேற லெவலு. கிளாஸ் பிரிட்ஜ டிஃபரெண்ட் ஆங்கிள் பார்த்து ரசிக்கலாங்க. வேற லெவல். இந்தியால ஐ திங்க் செகண்ட் நினைக்கிறேன், ஃபர்ஸ்டா செகண்டான்னு தெரியல. செம்ம சூப்பரா இருக்குங்க, ஐகானிக். வேற லெவல் பண்ணிட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். வாவ். சோ இதெல்லாம் வந்து கடல் காத்துல வந்து உப்பு தன்மை அதிகம் இருக்கும் இல்லையா? சோ கடல் காத்துல அரிப்பெல்லாம் ஆகாம இருக்க, ரஸ்டிங் எல்லாம் ஆகாம இருக்க ஸ்பெஷல் ஸ்டீல்ல செஞ்சிருக்காங்களாங்க இந்த பிரிட்ஜ். ஏன்னா கடல் காத்துல பில்டிங்னாலும் சரி, ஸ்டீல்னாலும் சரி, எல்லாமே வந்து ரஸ்டிங் ஆகும். ஸோ அப்படியெல்லாம் ரஸ்டிங் ஆகாம இருக்க ஸ்பெஷல் மெட்டல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, கேர் எடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ பல காலங்கள் வந்து இது சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன், ஐகானிக்கா. மக்களே, சன்செட் ஆக நம்ம பார்க்குற வியூ எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. பிரிட்ஜுக்கு பின்னாடி ஸ்டாச்சுன்னு வேற லெவல் பண்ணியிருக்காங்க. என்ன விட தாங்க மாட்டேங்கிறாங்க. ஃபுல்லா லைட்டிங்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க லேசர் லைட்டுக்கு. சூப்பருங்க. 6 மணிக்கு மேல ஜொலிக்கும்னு நினைக்கிறேன்.
மக்களே லாஸ்ட் போட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுங்க. கிளம்ப வேண்டியதுதான். கடைசி வரைக்கும் நம்மளை விடவே இல்லை. கிளாஸ் பிரிட்ஜ் மேல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. வேற வழி இல்லை. ஏன்னா மக்கள் நிறைய ஒர்க் பண்ணிட்டு வேற இருக்காங்க. இங்க பாருங்க, கேஸ் சிலிண்டர்ஸ் அது இதுன்னு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதனால சான்ஸே இல்லைன்ட்டாங்க. பட் செம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க வியூ. நம்ம மேல நடக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் தான் கிடைக்கலையோ ஒழிய பக்கத்துல இருந்து பாக்குறதுக்கான வாய்ப்பு, சூப்பரா கவர் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. க்ளோஸ்அப்ல பாக்குறதுக்கு டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல பார்த்து ரசிக்கலாம் போல. இன்னும் லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டோன்னே வேற லெவல்ல இருக்கும். சூப்பர்ல. லாஸ்ட் போட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுங்க. விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தி பியூட்டிஃபுல் விவேகானந்தா ராக். பை பை திருவள்ளுவர் அவர்களே. வாங்க மக்களை, கிளம்புவோம். இங்க டைரக்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. காத்துதான் ஆளையே தூக்கிட்டு போயிடும் போல இருக்குங்க. அநியாயத்துக்கு காத்தடிக்குது. நம்ம ஐகானிக் விவேகானந்தா ராக்ங்க. இந்தியாக்கே வந்து நம்ம திரிவேணி சங்கமத்துல இருக்கிற இந்த 2 பாறைகள் மேல இருக்கிற பில்டிங்ஸும் வந்து செம்ம சூப்பரா பண்ணிட்டாங்க. கண்ணாடி பிரிட்ஜ் போட்டதுக்கு அப்புறம் இன்னும் அதுக்கு வேல்யூ கூடிருச்சுன்னு தான் சொல்லணும். எவ்வளவு மக்கள் நின்றுட்டு இருக்காங்க பாருங்க. நாமளும் போய் வெயிட் பண்ணலாம் வாங்க. கடைசி போட்டு. மக்களே, நீங்க கன்னியாகுமரி வந்துட்டு விவேகானந்தா ராக் வரணும்னா எல்லா டைமும் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. காத்து அதிகமா இருந்தாலும் அலை அதிகமா இருந்தாலும் ஒண்ணு போட்டு வராது. இன்னொன்னு இங்க வந்ததுக்கு அப்புறம் காத்து அதிகமா அடிச்சுச்சுன்னா கிளாஸ் பிரிட்ஜ் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ரெடியா வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் இருக்காது. காத்துக்கு போனையே ஆட்டுதுங்க. மக்களே, இங்க பாருங்க, குமரி கடல் இன்னைக்கு எவ்வளவு ஆக்ரோஷமா இருக்குது. ஓ, அந்த சர்ச்சும் சூப்பரா இருக்குங்க நைட் லைட்ஸ்ல பாக்குறதுக்கு. எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குல்ல. ஐயோ, மக்களே, சன்செட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. வேற லெவல்ல இருக்கு பாருங்க. நம்ம குமரி முனையில சன்செட் பாக்குற அழகே வந்து வேற லெவலு. ஓ, ஒரு பெரிய ரெட் பால் சன்செட் ஆகுற மாதிரி இருக்கு பாருங்க. அரபிக்கடலுக்குள்ள போகுதுங்க. ஆல்ரெடி லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டுட்டாங்க. நம்ம திருவள்ளுவர் சிலைக்கு லேசர் லைட் போடுவாங்கன்னு பார்த்தா சீரியல் லைட் போட்டு வச்சிருக்காங்க. மக்களே, நம்ம போற போட் வந்துருச்சுங்க. விவேகானந்தா நம்ம வந்த போட்டே தான். லைஃப் ஜாக்கெட்ஸ் போட்டு கிளம்ப வேண்டியதுதான். the last boat of the day. வாங்க மக்களே, இங்க பாருங்க, கிளாஸ் பிரிட்ஜ் கடைசியா ஒரு முறை பார்த்துக் கொள்ளலாம். நம்ம போட் பண்ணியாச்சுங்க. நம்ம விவேகானந்தா ராக்ல நம்ம மக்களை பார்த்தோம். இவங்களும் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. சார் சொல்லுங்க, என்ன சேனல்? ஓகே, சரி, ஓகே, ஓகே. ஓ, சூப்பர். ஓகே, தமிழ் சுத்தி பார்க்கணும், இடத்தெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா
ஓகே சரி, சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. நீங்க என்ன சேனல் வச்சிருக்கீங்க? சேனல்லாம் இல்ல. ஓகே, சூப்பர். சோ மக்களே பாருங்க, நம்ம பிரதர்ஸோட சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம கிளம்பியாச்சுங்க, சன்செட் ஆகி முடிஞ்சிருச்சு. பயங்கரமா அலை அடிச்சிட்டு இருக்குங்க. இங்க பாருங்க, லாஸ்ட் ஃபெரி ஆஃப் த டேங்க. ஜிக்ஜாகா அப்படியே மிதக்குது நம்ம ஃபெரி. அலை அதிகமா இருக்கிறதுனால நமக்கு ஏதோ ஆழ்கடல்ல டிராவல் பண்ற ஒரு ஃபீலிங் வருதுங்க. லைட்ஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் செம்ம சூப்பரா இருக்கும். இன்னைக்கு அலை பயங்கரமா இருக்குங்க. கப்பல் வந்து இந்த பக்கம் அந்த பக்கமும் அண்ணன் அடிக்கிட்டு போகுது. செம்ம அட்வென்ச்சரஸா இருக்கு. மக்களே, நம்ம திரிவேணி சங்கமத்தில் இருந்து ஈவினிங் டைம்ல நம்ம விவேகானந்தர் பாறையும் திருவள்ளுவர் சிலையும் எப்படி இருக்கு பாருங்க. நடுவுல கிளாஸ் பிரிட்ஜ் ஃபுல்லா காலி பண்ணிட்டாங்க. லைட்டிங்ஸ் போடுற டைம் ஆயிடுச்சு. ஃபுல்லா இருட்டானதுக்கு அப்புறம் லேசர் லைட்டிங்ஸ் போடுவாங்கன்னு சொன்னாங்க. அதையும் பாத்துருவோம் எப்படி இருக்குன்னு. கடல் ஆக்ரோஷமா இருந்தா எப்படி இருக்கு பாத்தீங்களா? என்ன பிரிட்ஜ்ல நடக்க விட்டு இருந்தானுங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அநியாயம் பண்ணிட்டாங்க. பரவாயில்ல, என்ன செய்யறது, இன்னும் ஒர்க் ஃபுல்லா முடியல. அதனாலதான் அட்லீஸ்ட் 1 month கழிச்சு வாங்க நீங்க பிரிட்ஜ பாக்கணும்னா. சோ தட் ஃப்ரீயா விடுவாங்க. எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆயிட்டு அவங்களும் ஃப்ரீயா விடுவாங்க. பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகங்க நம்ம விவேகானந்தர் பாறைக்கு ஆபரேட் பண்ற கப்பல்களோட போக்குவரத்து கழகத்து பேரு. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுதான். உள்ள திருக்குறள் எல்லாம் எழுதியிருக்காங்க. நல்ல சேஃப்டி மெஷர்ஸ், எல்லாருக்குமே லைஃப் ஜாக்கெட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. சைட்லயும் பாருங்க, அந்த இது இருக்கும்ல, டயர்ஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க பாருங்க. இது கேபின் க்ரூ. வந்தாச்சுங்க ஜெட்டிக்கு. பரவாயில்ல, ஒரு 10 minutes ரைடு தான். கொண்டு வந்து நிறுத்துறதுதான் இவங்களோட பெரிய கஷ்டமே. அடி குதிக்குதுங்க கப்பலு. திருப்புறாங்க அப்படியே. இவங்க வந்து சென்னையில இருந்து வந்திருக்காங்க. இந்த மக்கள் எல்லாருக்குமே வந்து பாலத்து மேல நடக்க விடலன்னு தான் வந்து கஷ்டமாயிடுச்சு. நிறுத்தியாச்சு. இங்க பாருங்க, பிஷிங் போட் எல்லாம் என்ன குதிச்சிட்டு இருக்குன்னு கடற்கரையில. ஒரு வழியா டாக் பண்ணிட்டாங்க. நங்கூரத்தை போடுங்கய்யா, இறங்கும். நிறைய நார்த் இந்தியா மக்கள்ங்க, இந்தியா ஃபுல்லா இருந்து வந்திருக்காங்க. இங்க பாருங்க, அலை அதிகமா இருந்தா கரையில இருந்து கடலுக்குள்ள போறதுக்குள்ள அவங்க எவ்வளவு கஷ்டப்படணும்னு மட்டும் பாத்துக்குங்க. கரைக்கு போறதும் கஷ்டம், கரையில இருந்து கடலுக்குள்ள வரதும் கஷ்டம், அலை அதிகமா இருந்தா.
வழியா எந்த கண்டிஜென்சி வந்தாலும் நம்ம காரியத்துல கண்ணா இருப்போங்கிற மாதிரி கடைசி போட்டை புடிச்சு போயிட்டு வந்தாச்சுங்க நம்ம விவேகானந்தர் பாறைக்கு. லேசர் லைட்டிங் போடுற டைமும் ஆயிடுச்சு நமக்கு. சான்ஸே இல்ல, செம எக்ஸ்பீரியன்ஸ். நல்ல ஐடியாங்க கிளாஸ் பிரிட்ஜ் போட்டது. ஓ, லைட்டிங்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன்ல 1 month கழிச்சு வாங்க. இங்க பாருங்க இந்த பியூட்டிஃபுல் வியூ ஐகானிக் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் விவேகானந்தர் ஸ்டாச்சு இது மட்டும் இருந்துச்சு, விவேகானந்தர் பாறை மட்டும். அதுக்கப்புறம் வள்ளுவர் சிலை, இப்ப ரெண்டுக்கும் கிளாஸ் பிரிட்ஜ், வேற லெவல் போங்க. கரெக்டா 6:30 ஆகுதுங்க. நம்ம கடைசி போட் பிடிச்சு வந்தாச்சு. எவ்வளவு மக்கள் பாருங்க, லைட்டிங்ஸ் போட ஆரம்பிச்சுட்டாங்க. லேசர் லைட்ஸ் எத்தனை மணிக்கு ஆன் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விவேகானந்த ராக்கு, திருவள்ளுவர் ஸ்டாச்சு, கிளாஸ் பிரிட்ஜ் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பார்க்குற இந்த வியூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க வரதுன்னா ப்ராப்பரா பிளான் பண்ணிட்டு வாங்க. 1 month கழிச்சு வாங்க, அப்பதான் வந்து ஃப்ரீயா போய் பார்க்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from கன்னியாகுமரிங்க. See you.